இன்றைக்கி நான் எப்பவுமே ஏர்லி மார்னிங் நான் வாக்கிங் எல்லாம் போவேன்னா கார்டியோ எல்லாம் பண்ணுவேன். அப்போ குஞ்சரை திறந்து விட்ருவேன். நானும் வெளியே சுற்றுவேன்ல. இவன் ஒரே பயங்கர பிரச்சனை. போய் பார்த்தா ஒரு புது காம்படிட்டர், ஒரு மேல் கேட். ஆனால் இவனை விட குட்டியாக இருக்கு, ப்ரௌன் கலரில். எப்பவுமே இவன் ஃபைட் பண்ணுவான். நான் கொஞ்சம் தள்ளி இன்னைக்கு நான் ரிஸ்க் எடுக்கல, ஓடி போய் குஞ்சனை நான் தூக்கிட்டு வந்துட்டேன். அந்த குட்டி பூனையோட உயிர் காப்பாற்றுறதுக்கு இல்லை, குஞ்சனை காப்பாற்றுறதுக்கு. குஞ்சனை விட பெரிய பூனையாக இருந்தால் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா குஞ்சன் ஒரு வாரியர். ஆனால் இந்த பூனை குட்டி பூனை, ஒரு ஜென்சி பூனை மாதிரி இருக்கு. எப்பவுமே இந்த புதுசாக யங் ஜென்சி பசங்களை நம்ம ரொம்ப தப்பாக கனெக்ட் பண்ண முடியாது. அவன் சில டைம் குஞ்சனை டிஃபீட் பண்ணாலும் பண்ணிடுவான். நான் பயந்துட்டேன். ஜென்சி தானே, கொஞ்சம் நம்ம பார்த்து தான் இருக்கும். அதனால் குஞ்சனை கூப்பிட்டு நான் சேஃப் கட் பண்ணிட்டேன். அவன் பாருங்க, மூட் அவுட்டாக வெளியே போகணும்னு சண்டை போட்டுகிட்டே இருக்கிறான். என்னை வெளியே அனுப்புங்க, அந்த ஜென்சி பூனையை நான் 2ல் 1 பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். பாருங்க, he wants to go out. டே, சின்ன யங் பூனைகளை நீ தப்பாக கனெக்ட் பண்ணாதரா. நீ எத்தனை பேரை வேணால் டிஃபீட் பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்ம ஜென்சி பசங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருறா. கொஞ்சம் உன்னை தோக்கிற கிங்டத்தை அவன் தூக்கிட்டு போயிடுவான்டா. அப்புறம் மில்லு சூப்பா எல்லாம் அவன் கண்ட்ரோலுக்கு போயிடும். ஓகே, அந்த குட்டி பூனையை இன்னைக்கு தேடி பிடிச்ச துரத்தி. ஆனால் கொஞ்சம் சின்ன பூனையாக இருந்தாலும் செம்ம ஸ்பீடை ஓடிடுச்சு. இவனால் முடியல, அது எனக்கு வீடியோவும் எடுக்க முடியல. வாக் பண்ணும்போது ஃபோன் இருக்காதா பாருங்க, அப்படியே டயர்டாக தலைவர் தூங்கிட்டு இருக்காரு. அவனுக்கு ஒரு திருப்தி. ஐயோ.